رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம். தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆ தொழுதுவிட்டு தமது இல்லத்திற்கு சென்றதும் எத்தனை ரக்காத்துகள் சுன்னத் தொழுவார்கள்? இதுக்கான ஆன்சர் 2 ரக்காத்துகள். நாம் செய்யும் இபாதத்களில் முக்கிய விஷயமாக துவா உள்ளது. அல்லாஹ்விற்காக நாம் இபாதத் செய்தாலும் நம் தேவை நிறைவேற வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் இருக்கும். அல்லாஹ்விற்காக 5 வேளை தொழுதோம், அதன் முடிவில் நம் தேவைகளை கேட்கிறோம். அல்லாஹ்விற்காக அல் குர்ஆனை எடுத்து ஓதுறோம், அதன் முடிவில் நம்முடைய தேவைகளை கேட்கிறோம். அல்லாஹ்விற்காக சதகா செய்கிறோம், அதன் பொருட்டால் நம்முடைய தேவைகளையும் கேட்கிறோம். இப்படி நாம் செய்யும் ஒரு அமலுக்கும் அல்லாஹ்விடம் நன்மையை எதிர்பார்த்து தான் செய்கிறோம். சில பேர் நல்லா தொழுவாங்க, அதிக அமல்கள் செய்வாங்க, ஆனால் துவா கேட்க மாட்டாங்க. அல்லாஹ்விற்காக தானே தொழுறோம், நமக்கு என்ன தேவை வேண்டுமோ அதை அல்லாஹ் அறிவான், அவனே அதை தருவான் என விட்டு விடுவாங்க. நம் மனதில் உள்ளதை அல்லாஹ் அறிந்தாலும் அதை தன் அடியான் தன்னிடம் கையேந்தி கேட்க வேண்டும் என்பதை தான் நம்மை படைத்த இறைவன் விரும்புகின்றான். சில பேர் துவா செய்வாங்க, ஆனால் பெரிய தேவைகளுக்காக மட்டும் துவா செய்வாங்க. சின்ன சின்ன விஷயங்களை அல்லாஹ்விடம் கேட்க மாட்டாங்க. சின்ன விஷயம் தானே, நாமே பார்த்துக்கலாம் என விட்டுடுவாங்க. ஆனால் அந்த சின்ன விஷயம் நம்முடைய பெரிய பிரச்சனைக்கு காரணமாகிவிடும். உங்களுடைய செருப்பு வார் அருந்தால் கூட அதற்காக அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். செருப்பு அருந்து போயிட்டா நாம் துவா செய்வோமா? தூக்கி போட்டுட்டு வேற வாங்குவோம், இல்லை தச்சு திரும்ப போடுவோம். நாமே ஒரு முயற்சி செய்வோம். ஆனால் இதற்காகவும் துவா செய்யுங்க, அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் என்றால் அதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் உதவியின்றி நமக்கு எந்த காரியமும் நடக்காது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு நிலையிலும் அவனின் உதவியை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், அவனின் பதிலை எதிர்பார்க்க வேண்டும். இதை தான் அல்லாஹ் விரும்புகிறான். இப்படி சின்ன சின்ன விஷயத்திற்கும் அல்லாஹ்விடம் உதவி தேடும்போது பெரிய பிரச்சனைகள் நமக்கு வராது. பெரிய சோதனைகளையும் நமக்கு மிக எளிதாக அவன் மாற்றி விடுவான். அதனால் இன்று முதல் துவா செய்யுங்க. ஒவ்வொரு சின்ன தேவைக்கும் துவா செய்யுங்க, ஒவ்வொரு சின்ன சறுக்களுக்கும் துவா செய்யுங்க. அல்லாஹ் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உதவி செய்வான். அதுபோல் துவா கேட்கும்போது அர்த்தமுள்ள துவாக்களை கேளுங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு எப்பவும் உதவுற மாதிரி துவா கேளுங்க. அப்படிப்பட்ட துவாக்கள் அல் குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களில் நிறைய இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற துவாக்களை தானும் ஓதி நமக்கும் கற்றுத்தந்துள்ளார்கள். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஃபஜர் தொழுது வழக்கமாக ஒரு துவாவை ஓதியுள்ளார்கள். இந்த துவாவில் நமக்கு ஏராளமான பலன்கள் இருக்குது. நம்முடைய வாழ்வாதாரத்தை பல மடங்கு இது உயர்த்தும். அந்த துவா என்னன்னு இப்போ பார்க்கலாம். اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا. اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا. اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا. இதோட மீனிங் என்னன்னா, யா அல்லாஹ், பயன் தரக்கூடிய கல்வியையும் ஹலாலான தூய்மையான வாழ்வாதாரத்தையும் ஏற்கப்படும் நற்செயல்களையும் உன்னிடம் கேட்கிறேன். நாம் கற்ற கல்வி நமக்கு பலன் தந்தால்தான் அதன் மூலம் நம் அறிவு பெருகும். இல்லையென்றால் கற்றது அனைத்தும் வீண். நாம் ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்பது நல்ல வாழ்வாதாரம், ஆனால் அது ஹலாலானதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது மேலும் மேலும் பெருகும். அடுத்து நாம் செய்யும் ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ் ஏற்க வேண்டும். 5 வேளை தொழுது, தஹஜ்ஜுத் தொழுது, நோன்பு நோற்று என எவ்வளவு கஷ்டப்பட்ட அமல்கள் செய்தாலும் அவை ஒவ்வொன்றும் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால்தான் இந்த உலகிலும் அது நமக்கு கை கொடுக்கும், மறுமையிலும் கை கொடுக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 3 விஷயங்கள் நமக்கு தேவையான முக்கிய விஷயங்கள். இதை தான் இந்த துவாவில் கேட்கிறோம். நல்ல துவா இது. மனப்பாடம் செய்து வைத்து ஒவ்வொரு நாள் ஃபஜர் தொழுது குறைந்தது 3 முறையாவது ஓதுங்க. இதை பொருளுணர்ந்து தொடர்ந்து அதிகம் ஓதி வந்தால் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கையில் பல வெற்றிகளை பார்க்கலாம். ஒரு ரஹாத்தான சந்தோஷமான வாழ்க்கை நிச்சயம் அமையும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம்.
அலிஃப் லாம் மீம் என்று ஆரம்பிக்கும் சூரா குர்ஆனில் எத்தனை உள்ளது? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.